உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏற்கனவே ரேவதி கல்யாண விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. இப்ப பூசாரி வேற ஒரு மாதிரி சொல்றாரு. அதான் கொஞ்சம் கலக்கமாவே இருக்கு. ஒருவேளை மாப்பிள்ள கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு பின்னாடி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க ஒத்துக்க மாட்டாரோ என்னவோன்னு அத பத்தி நினைச்சு ஏதாவது சொல்லிருக்கலாமோ? அது நடந்தாலும் நமக்கு கஷ்டம் தானே சந்திரா. ரோஹிணி புருஷன் மாதிரி ரேவதி புருஷனும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும் தானே நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டிஷனை போட்டோம். இவங்களுக்கு மட்டும் இல்ல, துர்கா, சுவாதி இவங்க 2 பேருக்கு கூட நான் வீட்டோட மாப்பிள்ளையா தான் பார்க்க போறேன். எனக்கு என் பொண்ணுங்க எப்பவுமே என் கூடவே இருக்கணும். ஆனா மகேஷ பாக்குறப்போ அப்படிப்பட்ட கேரக்டர் மாதிரி தெரியலையேக்கா. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க மறுப்பு சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா மாப்பிள்ளைக்கு விபூதி வைக்க மாட்டேன்னு சொன்னது எதனாலன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. அக்கா, இந்த ஜோசியம், ஜாதகம், அருள்வாக்கு இது எல்லாமே ஓரளவுக்கு தான் நம்பணும். முழுசா நம்பினா இதே மாதிரிதான் பயந்துகிட்டே இருக்கணும். இதுக்குதான் இந்த அருள்வாக்கு எல்லாம் கேட்கவே கூடாதுன்னு சொல்றேன். கேட்டா இப்படிதான் பிரச்சனை. இங்க பாருக்கா, ரேவதி நல்ல பொண்ணு, அவளுக்கு நல்லதே நடக்கும், நீ கவலைப்படாத. பூசாரி கூட இததான் சொன்னாரு. அவ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். பூசாரி சொன்னதையே நினைச்சிட்டு இருந்தா நம்ம கல்யாண வேலையை எதையுமே செய்ய முடியாது. அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாம கல்யாண வேலையை பாப்போமா? சரி சரி, நடக்கிறது நடக்கட்டும், நாம நம்ம வேலையை பாப்போம். சரிக்கா. அக்கா, அந்த டிரைவர் பையில இந்த கல்யாண வேலையில இருந்து கொஞ்சம் தள்ளியே வை. அதான் உனக்கு நல்லது. இல்ல தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். சந்திரா, நீ எங்க சுத்தினாலும் கடைசியா இங்கதான் வந்து நிக்கிற. அந்த டிரைவர் விஷயத்தை விடு, நான் பாத்துக்கிறேன். ஆமா, இந்த விஷயத்துல மட்டும் நீ என்ன சொன்னாலும் திருந்தாத. அந்த டிரைவருக்கு எங்க உறவை எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அது அவன் சாமுண்டீஸ்வரி கிட்ட போட்டு கொடுக்க கூட நினைச்சான். நான் அதுக்குள்ள முந்திக்கிட்ட விஷம் குடிச்சு டிராமா பண்ணி அவனை உண்மையை சொல்ல விடாம தடுத்துட்டேன். ஆமா, அவனுக்கு எப்படி அந்த உண்மை தெரிஞ்சது? ஆளை பார்க்க சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அவன் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடறானே. எப்படியோ இது வரைக்கும் அவனை சமாளிச்சாச்சு. கல்யாணம் நெருங்க நெருங்க எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கல்யாணத்துக்குள்ள அவனை வீட்டை விட்டு துரத்தினாதான் நாம நிம்மதியா மகேஷ் ரேவதி கல்யாணத்தை நடத்த முடியும். இல்லனா அவன் ஏதாவது தந்திரம் செஞ்சு அவனே மாப்பிள்ளை ஆயிடுவான். ஆமா, எனக்கும் அந்த பயம் இருக்கு. அவனை வீட்டை விட்டு துரத்தலன்னா நீங்க சொன்னதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்குதான் அவனை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தலான்னு பாக்குறேன். என் அக்கா கறி அவனுக்கு சப்போர்ட்டாவே இருக்கா. அதனாலதான் அவ்வளவு சீக்கிரம் அவனை வீட்டை விட்டு அனுப்ப முடியல. நாளைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டுல இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள்ல கல்யாண தேதியும் வந்துடும். அதுக்குள்ள அவனை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும். இல்லன்னா அவன் முந்திக்கிட்டு நம்மள போட்டு கொடுத்துட்டு ரேவதி காலத்துல அவன் தாலி கட்டிடுவான். என்னங்க இப்படி எல்லாம் பயமுறுத்துறீங்க? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக நாம எவ்வளவு கிரிமினல் வேலை எல்லாம் பண்ணிருக்கோம். கடைசியில கல்யாணம் நடக்காம போச்சுன்னா நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடுமே. கவலைப்படாதீங்க, நாளைக்கு நலுங்கு ஃபங்க்ஷன்ல அந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு போற மாதிரி நான் பண்றேன். தைரியமா இருங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் தான் வந்தோம். என்னது அது? தாத்தா, நாங்க குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். ரேவதி கல்யாண பத்திரிக்கை வச்சு கும்பிட. அப்போ அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னையா நடந்தது சொல்லு. சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நீ ஆசைப்பட்டதை விட நீ ஆசைப்படாத ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க போகுது. அதுக்கு உன் மனச தயார்படுத்திக்கோ. மாப்பிளைக்கு விபூதி வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. உனக்கு விபூதி வைக்க மாட்டேன். ஓடா. ஈஸ்வரி, அந்த மாப்பிளைக்கு விபூதி வைக்க முடியாதுன்னு மறுத்தா என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்?
அவன் நம்ம பேத்திக்கு மாப்பிள்ளை ஆக முடியாதுன்னு அர்த்தம். அதத்தான் குலதெய்வம் பூசாரி மூலமா நமக்கு உணர்த்திருக்கு. அப்படியா சொல்றீங்க? ஆமா ஈஸ்வரி. அதோட சாமுண்டீஸ்வரிட்ட கல்யாணம் நடக்கும், ஆனா நீ நினைக்காத ஒண்ணு நடக்கும்னு சொல்லியிருக்கு. அப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? இன்னுமா உனக்கு புரியல? அந்த மகேஷுக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு சாமுண்டீஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீ நினைக்காத ஒண்ணு நடக்கும்னா கல்யாணம் நடக்கும், ஆனா அந்த மகேஷ் மாப்பிள்ளை இல்லை. அப்படியா? நம்ம பேராண்டிதான் மாப்பிள்ளையா வாங்குறீங்களா? ஆமா ஆமா. என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் தான் நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னு நான் வணங்குற முருகன் சொல்லியிருக்காங்க. சந்தோஷமா இருக்குங்க. ஆமா, அந்த கடவுளே நம்ம விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க போறாரு ஈஸ்வரி. நீங்க எப்பவுமே என் கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் பேசுவீங்களா? நான் தான் எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல பாட்டி. ப்ளீஸ் தாத்தா, அதை பத்தி பேச வேண்டாம். சரி, அதை விடுங்க பாட்டி. நாளைக்கு என்ன ஃபங்க்ஷன் தெரியுமா? ரேவதிக்கு நலங்கு ஃபங்க்ஷன் அத்தை வீட்டுல நடக்க போகுது. நல்லா கிராண்டா நடத்தணும்னு அத்தை பிளான் பண்ணிருக்காங்க. என்னாச்சு பாட்டி, திடீர்னு ஃபீல் ஆயிட்டீங்க? என்ன விஷயம்? இல்லையா, கல்யாண பொண்ணுக்கு முறை மாப்பிள்ளை இருந்தா சீர்வரிசெல்லாம் எடுத்துட்டு போய் அவளுக்கு நலுங்கு வைக்கணும். இந்த மட்டும் நமக்கு தெரியாதே. ஏங்க, நீங்க ஊர்க்கார் தானே, இந்த சம்பிரதாயம் எல்லாம் தெரியாதுன்னு சொல்றீங்க. அடா அது இல்லப்பா, நாங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டோமா, அதனால இந்த ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் எங்களுக்கு செய்யல. அதனால நமக்கு அதை பத்தி ஒரு ஐடியாவும் இல்ல. பாட்டி நீங்க சொல்லுங்க, என்ன மேட்டர் அது? ஐயா, கல்யாண பொண்ணுக்கு மாம முறையா இருக்கிறவங்க மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் கொண்டு போய் நலுங்கு வைக்கணும். அப்படியே சீர் எடுத்துட்டு போய் சீர்வரிசை வைக்கணும். ஓ, இவ்வளவு மேட்டர் இருக்கா இதுல? ஒரு நிமிஷம் இரு. சரி பாட்டி. உட்காருங்க நாட்டாம. பெரிய நாட்டாம நீங்க இருக்கும்போது வருங்கால நாட்டாம நான் உட்கார்றது நல்லா இருக்காது. என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? முறைப்படி மொத பொண்ணுக்கே இதெல்லாம் செஞ்சிருக்கணும், அவளுக்கு தான் செய்ய முடியல. இப்ப ரேவதிக்காவது இதையெல்லாம் செய்யணும். ஐயா கார்த்தி, ரேவதிக்கு நலுங்கு வச்சு இந்த செயினை அவ கழுத்துல போட்டுறியா? பாட்டி, நான் எப்படி பாட்டி அவளுக்கு செயின்லாம் போட முடியும்? எந்த உரிமையில போடுறீங்கன்னு அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது? நீ நினைச்சா எதை வேணாலும் செய்யலையா, உன்னால முடியா கார்த்தி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.